மச்சான் இன்றைக்கி சித்தார்த்தோட பர்த்டே. எப்பயும் பண்ணுற மாதிரி வீட்டில் கேக் வெட்டாமல் சர்ப்ரைஸாக வெட்டுவோம். அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லிடு. ஆல்ரெடி பண்ணிட்டேன் மச்சான். ஃபுல் ட்ரிங்க் போய் கட்டாச்சு. விடு, நம்ம வீடியோ எடுத்து அனுப்பிக்கலாம். மச்சான் தீப்பெட்டி வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணா ஒரு தீப்பெட்டி தாங்கண்ணா. டேய் இந்த இடத்துல வண்டி எடுத்துடா. கேட்கறலடா, செம்ம இடம்டா அது. சரி நீ வீடியோ எடுக்க ஆரம்பி. அண்ணனுக்கு அனுப்பணும். சார், நியூஸ் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று காணாம போன ரிப்போர்ட்டரோட டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. சார். யார் செஞ்சிருப்பான்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சார், அன்அஃபிஷியலாக இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள். போதுமான எவிடன்ஸ் கிடைச்சோன்னு ரிப்போர்ட் பண்ணுங்கள். எஸ் சார். சார், என்னாச்சு சார்? ஒரு உயிர் அங்கே அவ்வளோ சாதனமாக போச்சுல்ல. பவர் அவங்கள்ட்ட இருக்க அந்த திமிரில் ஆடுறானுங்க. புரியுது சார், எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி கேங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு. என்ன சார் பண்ணுறது? யாரும் பயந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. அவங்க எல்லாரையும் உள்ள தூக்கி போட்டோன்னா சொசைட்டியோட முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சிடும். சே, ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்கல. ஹலோ, யார்? நான் யாருன்றது முக்கியம் இல்லை, நான் சொல்கிறது மட்டும் கேளு. செத்துப்போன ரிப்போர்ட்டர் கலெக்ட் பண்ண மாரி கேங்கோட இல்லீகல் ஆக்டிவிட்டீஸோட எவிடன்ஸ்லாம் என்கிட்ட தான் இருக்குது. இன்றைக்கி 8:30 மணிக்கு ஜே நகரில் வந்து வாங்கிக்கோ. ஹலோ சார், ட்ரேஸ் பண்ணிடலாமா? இதை நம்ம அந்த விஷயம் டீல் பண்ணிப்போம். நைட்டு அவன் சொன்ன லொக்கேஷனில் போய் பார்ப்போம். சார், தம்பியோட பர்த்டேக்கு தான் போக முடியல. அட்லீஸ்ட் காலையாக தான் அட்டன் பண்ணலாம்ல? இல்லை சார், நான் கால் அட்டன் பண்ணி அந்த அனானமஸ் கால் பண்ணுறப்போ லைன் என்கேஜாக இருக்குன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய பெரிய இன்ஃபர்மேஷன் கிடைக்காம போயிடும். முதல்ல தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் தானே கால் பண்ணுறாங்க. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஹலோ, அப்படியா? எங்கே? ஓகே, நான் உடனே ஸ்பாட்டுக்கு போகிறேன். கண்ட்ரோல் ரூம்லேருந்து கால் வந்துச்சு சார். ஏதோ குட்டி ஸ்ட்ரீட்டில் டெட் பாடி கிடந்துச்சான். உடனே போய் நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லை, தனியாக போவீங்க, நானும் வரேன். சார், எனக்கு முன்னாடியே தெரியும் சார். குமார் எங்களை ஒருத்தன் தான் இவன். டிபார்ட்மெண்ட் சொல்லி இன்ஃபர்மேஷன் செக் பண்ணுங்க. ஓகே சார். ஹலோ, அப்படியா? சார், டிபார்ட்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உங்கள் வாட்ஸ்அப் செக் பண்ணுங்கள். இருங்க. சரவணன், அவன் தான் இவன். ஸ்டேஷன்லேருந்து ஸ்பாட்டுக்கு ஆள் வர சொல்லிடுவேன். ஓகே சார். பக்கத்தில் போய் விசாரிச்சுட்டாங்க.
அண்ணா ஒரு தீப்பெட்டி தாங்கண்ணா. சரவணன், சொல்லுங்கள் சார். ஸ்பாட் டெட் பாடி இருக்கு யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? சொல்ல மறந்துட்டேன் சார். சாமி நகரில் இருக்கிற ஏதோ ஒரு பிசிஓட வந்து தான் கால் வந்துச்சான். சாமி நகரில் பிசிஓவா? சாமி நகரில் ஒரே ஒரு பிசிஓ தான் சார் இருக்குது. இந்த பிசிஓவா பாருங்க. ஆமாம் சார், இந்த பிசிஓ தான் இதான். அப்போ இவன் தான் பண்ணியிருக்கணும். இவன் எங்கள் ஏரியாக்காரன் தான் சரவணன். ஒரு கேஸில் மாட்டினா. சரி வாங்க வீட்டில் போய் பார்ப்போம். வாங்க சரவணன். ம் நீங்கள் தான் டெட் பாடி ஸ்பாட்டில் இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததா? ஆமாம் சார். சரி என்ன சொல்லுங்கள். வர வழியில் டெட் பாடி கிடந்துச்சு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு கொண்டு சார். சார் உண்மையை சொல்லுங்கள். சார் அதான் சார் நடந்துச்சு. பரவாயில்ல சொல்லுங்கள். சார் உண்மையிலே தான் சார் நடந்துச்சு. இருங்க சார் நான் சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். இன்றைக்கி எப்பொழுதும் போல் ஒர்க் முடிச்சுட்டு ஒரு கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருந்தோம். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம எஃப்எம். நான் உங்கள் ஆர்ஜே ரியோ. இன்னைக்கு என்னன்னா ரேடியேஷன்ஸ் உங்கள் எலக்ட்ரானிக் டிவைசஸை பாதிக்குமா? 11 மணிக்கு எல்லாரும் உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்களா? எடிட்டர் உயிரை வாங்குறான் மச்சான். பிரேக்கிங் நியூஸ் கொண்டு வா, டிஆர்பி ஏற்றணுன்ட்டு ஒரே டார்ச்சர் பண்ணுறான்டா. அவன் ஒன்றை மட்டுமா டார்ச்சர் பண்ணுறான், ஆஃபீஸில் இருக்க எல்லாரையும் தான் டார்ச்சர் பண்ணுறான். ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. விடு மச்சான், இந்த ஜாப் தான் கண்டினியூ பண்ணி ஆகணும், நல்ல ஜாப் கிடைக்கிற வரையும். டேய் திருப்படா ஏண்டா திருப்படா சொல்கிறேன். இங்கே ஏன்டா பதட்டமாக திருப்ப சொன்னேன்? துரத்திட்டு போகிறானுங்க பாரு 4 பேர். அவனுக்கு மாறி எனக்கு கேங் ஓடுறான் போயிரு. அவன் குமார் கேங். ஏதாச்சும் ஒரு கலவரம் ஆகும், மாட்டினா நம்மளை போட்டுருவானுங்க. அதனால போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். இப்போ ஃபோன் எடுத்து சொல்ல வேண்டியதுன்னு. ஃபோன் பண்ணால் நம்மளை ட்ரேஸ் பண்ணிட மாட்டாங்களா? போகிற பிசிஓ பற்றி நேற்று சொல்லிட்டு கிளம்பிடலாம். சரி போகலாம். மச்சான் அங்கே பிசிஓ இருக்குடா. நிறுத்துறா. சீக்கிரம் பேசிடுவான். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். எஸ் சொல்லுங்க மச்சான். இருடா தீப்பெட்டி வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணா ஒரு தீப்பெட்டி தாங்கண்ணா. சார் இது மாதிரி ஜேஜே நகரில் ஒரு டெட் பாடி கிடக்கு சார், கொஞ்சம் பாருங்க சார். நீங்கள் யார் பேசுகிறது? சார் அந்த ரிப்போர்ட்டோட ஃபோட்டோ கேட்டிருந்தீங்களா? இந்தாங்க சார். இவனா? சார் இந்த ஹோட்டலில் தான் நேற்று மாறி ஆளுங்க அடித்து உடச்சிருக்காங்க. அப்போனா நான் சொல்கிற மாதிரி தான் நடந்திருக்கணும். மாடி கேங்க்கும் குமார் கேங்க்கும் முன்னாடிலேருந்தே ஆகாது. இப்போ ரீசெண்டாக சண்டை நடந்துச்சு. இந்த நேரத்தில் மாடிக்கு ஆப்போசிட்டாக இருக்க எவிடன்ஸை இந்த ரிப்போர்ட்டர் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான். இப்போ இந்த எவிடன்ஸ் எதை பற்றினா மாடி கேங்கோட இல்லீகல் எக்ஸ்போர்ட்ஸை பற்றி.
நேற்று நான் போன ஹோட்டலில் தான் கணேஷும் ரிப்போர்ட்டரும் டீலிங்கை முடிச்சிருக்கணும். இதை தெரிஞ்ச மாரி கேங் பசங்க ரிப்போர்ட்டரை தேடி ஹோட்டலுக்கு போக ரிப்போர்ட்டர் இல்லைன்னு ஹோட்டல் நொறுக்கிக்கானுங்க. கடைசியில் எப்படியோ அந்த ரிப்போர்ட்டரை பிடிச்சி அவனை மிரட்டி அவன்கிட்ட எவிடன்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சவனை அவனை கொண்டுட்டானுங்க. கணேஷ்கிட்ட தான் எவிடன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு அவனை கொண்டுட்டு அவன்கிட்ட அந்த எவிடன்ஸை எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. இப்படி தான் சார் நடந்திருக்கணும். மாரி கேங்கிட்ட தான் அந்த எவிடன்ஸ் இருக்கணும். குட் ஜாப் விக்ரம். மாரி கேங்கில் அந்த எவிடன்ஸ் இருக்குன்னா நமக்கு தான் அட்வான்டேஜ். நம்ம இன்ஃபார்மர் மாரி கேங்கில் ஒருத்தன் இருக்கான், அவனை காண்டாக்ட் பண்ணிட்டு நான் அவங்களை திரும்ப காண்டாக்ட் பண்ணுறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அவனை ஒரு வழியாக இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. ஆமாம் சார், அவனையும் பிடிச்சி உள்ள போட்டோம்னா அந்த ஊரில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. தம்பி பர்த்டே வேறு போல போய் அவனை வேறு பார்க்கணும். ஏசிபி சார், நான் அந்த இன்ஃபார்மரை காண்டாக்ட் பண்ண விக்ரம். அவன்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் இல்லையா? அப்படியா சார்? அவனை கொலை பண்ணது உண்மையா? ஆனால் போலீஸ்னு யாரோ கத்துனதுனால நம்ம வரோம்னு நினச்சிக்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணிட்டாங்களாம். அப்படியா சார்? அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் எங்கே தான் போயிருக்கோம்? குமார்ண்ணா வாங்கண்ணா, காஃபி சாப்பிடுங்க. அப்புறம் எதுவும் நல்ல செய்தி இருக்கா? அண்ணா, மாரி கேங் நம்மளை தட்டி விட்டு மேலே போனாங்கல்ல, அவங்கள தட்டி விட்டு திருப்பி கீழே கொண்டு வர ஒரு ரிப்போர்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கானே. அவன் மாரியோட இல்லீகல் எக்ஸ்போர்ட்ஸ் பற்றி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கான். இன்றைக்கி NH ஹோட்டலுக்கு வாங்க தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கானே. சரி பார்த்து பண்ணு அண்ணா. அப்புறம் அந்த காசு அண்ணிட்டு வாங்கிக்கோ. இவன் வேற வந்து தொலைய மாட்டான். வச்சிருங்க. ஜூஸை கொடி. பென் டிரைவ், பணம். ஓகே. டேய் மச்சான், அந்த ரிப்போர்ட்டரை வச்சு எவிடன்ஸை புடுங்கடா. மச்சான், இவன்ட்ட அந்த எவிடன்ஸ் இல்லைடா, அந்த கணேஷ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாய் இவனை போட்டு அவன்கிட்ட போய் எடுப்போம். கணேஷ், என்னை வெட்டிட்டாங்கடா, வச்சு தப்பிச்சிடுறா. டேய் எங்கடா இருக்கா? என்னடா சொல்கிற? டேய் மச்சான், கணேஷ் இங்கே தான் இருக்கான், வெட்டுறா அவனை. ஐயோ, பென்ட்ரைவ் வேறு கீழே வந்துருச்சு. டேய் சாப்பிட்றான். போலீஸ். பென்ட்ரைவ் எங்கடா? அப்போ நீ எடுக்கலையா? டேய் திருப்புடா. திருப்புடா. டேய், பென்ட்ரைவ் எல்லாம் போனா அண்ணன் கொண்டு வர்றா. டேய் போலீஸ்டா, வண்டி ரிவர்ஸ் ஏறா. அப்போ அந்த பென்ட்ரைவ் எங்கே தான் போயிருக்கும்? மாரி கேங்க மாட்டியோட சிறப்பான எவிடன்ஸ் ஒன்று கிடச்சிது. 10 லட்ச ரூபா.
சுட்ட சுட்ட கேஷாக வந்துச்சுன்னா பென்ட்ரைவை வாங்கிட்டு போயிட்டே இருக்கும் டீலா. சர்ப்ரைஸ்! டேய் போதும்டா.